இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா இதில் என்ன போட்டிருக்கு? மோடு இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது போட்டிருக்கு. ரேஞ்ச் இப்போது எத்தனை கிலோமீட்டருக்கு ஓடுன்ருக்கு. இதில் என்ன மோடு? இதில் மோடம்க்குன்னா மோடு வரும். 210 கிலோமீட்டர் போகும். ஓ, எக்கானமி மோடு, ரியல் டைம் எக்கானமி, என்னென்னமோ இருக்குது. செட்டுன்னு என்னென்னு தெரில, இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், சைடு இது இப்படி அமுக்கணும் ஆயிடுது. அப்புறம் இது என்னது? இதான் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள். இது வந்து இப்போ திறந்த உடனே நமக்கு வந்து இது எப்படி திறக்கிறது? திறங்க. பெட்ரோல் வந்து ஒரு அமுக்கி இப்படி திறந்தாலே கரெக்டு. இன்னொருக்கா பண்ணுங்க. இப்போ இதை மூடிடுறோம். முடியாச்சா? இப்போ பாருங்கள், இது ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கணும். ஆஃப் பண்ணோன்னே திறந்துடுது. சூப்பர். ஆஃப் பண்ணி வச்சு உள்ள அமைக்க பாருங்க, புது மாடலுக்கு இது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கனால ஸ்டார்ட் ஆகும். சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கனால ஸ்டார்ட் ஆகலை. இப்போ பாருங்கள், எடுத்து விட்டுட்டு வாவ், இப்போ ஆஃப் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறது. அவ்வளோதான். இது அமுக்கணும்னு திருக்கி இது அமுக்கிட்டால் போதும், ஸ்டார்ட் ஆகிடுது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அபிஷேக் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் ரிவ்யூ பண்ண போகிறாரு. சொல்லுங்கள். டைம் எழுதிருக்கு பாருங்க, பிஎம் எழுதிருக்கு. அப்புறம் இதில் எத்தனை பெட்ரோல் இது எழுதிருக்கு. அப்புறம் இந்த எதுக்கு தெரியுமா, நம்ம நம்ம அமுக்கணும்னா ஸ்டார்ட் பண்ணாலும் இது ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இதை நம்ம போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வந்து போட்டால் தான் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும். இதில் இப்படி போட்டுருக்கிறதுனா ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இது ஆஃப் பண்ணிட்டா ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இது ஆக்சிலரேட்டர். ஓகே, அது வந்து பெட்ரோல். இந்த பெட்ரோல் போடுறதுக்கு இதோட பேர் என்ன தெரியுமா? டிவிஎஸ் E20. ஓகே, எக்கோ ஃப்ரெண்ட்லி. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது எக்கோ ஃப்ரெண்ட்லின்றாங்க. டிவிஎஸில் ஜூபிட்டர். இது கலர் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மையான கலர் இருக்குது. ஒரு மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஜிங்க் ப்ளூ சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஒரு வந்து லைட் வந்து எப்படி நைட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். சும்மாவே செம்மையாக இருக்குங்க. இங்கே முன்னாடியே லைட் எரியுது. இங்கே அப்படின்னா டிஸ்க் பிரேக் பிடிக்கும்போது பாருங்கள், பிரேக் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. கீழே மாடல் கவுத்தி விடாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பழையது. இது வந்து டிவிஎஸ். இதுவும் டிவிஎஸ் தான். இது டிவிஎஸில் ஜஸ்ட் 110. அது பார்த்தீங்க அப்படின்னா அதே இது. இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர். டிஸ்க் பிரேக் இருக்குது. முன்னாடி வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்க்ரீன் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகும். இப்போ ஆஃப் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். ஆமாம். ஓ, லேசாக திருக்கணும் ஸ்டார்ட் ஆகிடுது. இண்டிகேட்டர் போட்டோம்னா நம்ம மறந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே கார் மாதிரி. சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பெட்ரோல் இருக்குது, யாருமே இறங்க தேவையில்லை. முந்தியெல்லாம் வந்து சீட்டுக்கு அடியில் இருக்கும். இது திறந்து காமிங்க, உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு ஹெல்மெட் வைக்கலாம். 2 ஹெல்மெட் வைக்கலாமா? இப்போ வந்து டிக்கி வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, முன்னாடியே இருக்குது திறக்கிறதுக்கு. உள்ளே வந்து நீங்கள் வந்து 2 ஹெல்மெட் கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸ்பேஸ் நிறைய நல்லா இருக்குது. கிட் கொடுங்க, ஃபஸ்ட் எய்டு கிட். அது ஃபஸ்ட் எய்டு கிட்டு கூட கொடுத்துருக்காங்க, டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் கற்றுக்கோங்க.
ஸ்க்ரூ ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமாம் பாருங்க அப்படி பார்க்க எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இன்னவே இந்த நல்லா இருக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள மாட்டுறது நல்லா சேஃப்டியாக இருக்குது. ஆ நம்ம இப்படி வச்சுட்டோம்னா அப்படியே நின்றுக்கிறோம். ஆமாம் எப்பயும் போல இப்படி பிடிச்சிருக்கோம் தேவையில்லை. அதுவாக நின்றுக்கிறோம். அப்படி நின்று தாத்தா நம்ம பிடிக்கவே தேவையில்லை. இதை வச்சு முன்னோம்னா அவ்வளோதான். லாக்கே பண்ண தேவையில்லை. இந்த சாலையெல்லாம் வைக்க தேவையில்லை. இங்கேயே இது இருக்குது ஒரு மூடி. ஆமாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து சைடில் போனால் அமுக்கி சைடில் போட்டோம்னா ஓ வா ஆமாம் அதோட ஸ்டார்ட் பண்ணி அமுக்கி சைடில் திறந்துடலாம். ஓ அப்படிதான் திருடங்க எடுக்க முடியாது. ரொம்ப சேஃபாக இருக்கும். அமுக்கி அப்படி வர திரும்ப முடியாது. அப்புறம் இந்த ஹெல்மெட் இருக்கு. இது என்னது? ஹெல்மெட் போட்டிருக்கு. அது என்னது? ஹெல்மெட் இது என்னது? பேட்டரி. இது சார்ஜ் பண்ணுறது சும்மா. வாவ் மொபைல் சார்ஜர். இதில் மட்டும் மொபைல் சார்ஜ் போட்டுருவான். சூப்பர் செம்மையா எல்லாமே இப்போ உள்ளதில் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. முன்னாடி இங்கே எனக்கு ஃபுல்லாக சார்ஜர் இருக்குது. இங்கே வந்து இதாக தொங்க விட்டுக்கலாமோ? இப்படி வச்சு அமுக்குனா அவ்வளோதான் போதும். வா ஸோ இப்படி ஃபிங்கர் இப்படி அமுக்கணும் அவ்வளோதான். அப்புறம் இது வந்து சிலிண்டர் வருமா இது வரைக்கும் உள்ள வரும் சிலிண்டர் வரும். தண்ணி கேன் வரும். 2 கேன் இங்கே வைக்கலாம் பெருசா. ஓ நல்லா நல்லா ஸ்பேஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அடியில்